Exercise 3.3ல தேர்டில் ஃபிஃப்த் சம் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் அதர் 5 trigonometric functions for the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு சீக்கன் தீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/5 தீட்டா லைஸ் இன் 4th quadrantனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மற்ற அதர் 5 trigonometric functionna சைன், காஸ், tan, cot அண்ட் கொசீக்கண்ட் இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதனுடைய ரேஷியோ, அதாவது சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸோட இன்வர்ஸ் இல்லையா, 1/cos தீட்டாங்கிறது நம்மளுக்கு சீக்கன் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது என்னது, நம்மளுக்கு adjacent side by hypotenuse side. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு இங்கே adjacent by hypotenuse டினாமினேட்டரில் வரும்போது தலைகீழ இங்கே மாற்றும் போது என்னவா மாறிடும், நம்மளுக்கு hypotenuse by adjacent side அப்படின்னு மாறிடும். ஓகேவா, இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் நம்ம எந்த சைடு வேணாலும் தீட்டா எடுக்கலாம். மீதி இருக்கிற ரெண்டில் 90 டிகிரியை விட்டுட்டு இங்கே வேணாலும் தீட்டா எடுக்கலாம், இல்லை இங்கே வேணாலும் தீட்டா எடுக்கலாம். அந்த தீட்டாவுக்கு எதிர் சைடில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அதுக்கு இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனியஸ், மீதி இருக்கிற சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, இப்போ இது தீட்டானா இங்கே இருக்கிறது ஆப்போசிட் சைடு, நம்மளுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ வந்து என்னது அட்ஜசன்ட் சைடுக்குள்ள வேல்யூ. அப்போ அட்ஜசன்ட் எங்கே எழுதிக்கணும், இங்கே எழுதிக்கணும். இப்போ நம்ம இங்கே தீட்டா போட்டோம்னா அட்ஜசன்ட் எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர தீட்டா வந்து நம்மளாவே ஃப்ரேம் பண்ணும்போது எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹைப்போட்டனியஸ் என்னது 13, மீதி இருக்குது இந்த ஆப்போசிட் சைடை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஆப்போசிட் சைடுங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைப்போட்டனியஸ் தவிர மீதி ஆப்போசிட்டோ அட்ஜசண்ட்டோ வேணும்னா மைனஸில் வரும் இந்த இது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹைப்போட்டனியஸ் தான் வரும், ஏன்னா அதுதான் உள்ளதுலேயே பெரிய சைடு. மற்ற ரெண்டும் என்னது ஹைப்போட்டனியஸை விட சின்ன சைடாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் வந்து என்னது அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ 13 தான் ஹைப்போட்டனியஸ், ஸோ 13 ஸ்கொயர் மைனஸ் adjacent வந்து 5, so 5 square which is equal to square root of 169 minus 25 which is equal to another root of 144 which is equal to 12. opposite side என்னது இப்போ நம்மளுக்கு 12, adjacent side வந்து 5, hypotenuse வந்து 13. ஓகேவா, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற எல்லா சைட்ஸையும் நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிட வேண்டியதான். 4th quadrantனு சொல்லிட்டாங்க. 4th quadrant என்னது, all students take chocolate or coffee. சீனா என்னது காஸ்னுடைய இன்வர்ஸ் என்னது சீக்கண்ட். இது ரெண்டும் மட்டும்தான் பாசிட்டிவ். அங்கே மீதி எல்லா டேர்ம்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம்ஸும் அது நெகட்டிவ். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு, செகண்டு, இது 3rd quadrant, இது 4th quadrant. ஓகேவா, இப்போது 4th quadrantல காஸ் அண்ட் சீக்கண்ட் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடலாம் நெகட்டிவ்னு போட்டுடலாம். ஓகேவா, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ். காஸ் தான் நம்மளுக்கு அடுத்தது. ஓகேவா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அதனுடைய குவாட்ரண்ட் இல்லையா 4th quadrantங்கிறது, அதனால் இங்கே பாசிட்டிவ். ஸோ அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டனியஸ். நெக்ஸ்ட்டு டேன் தீட்டா. டேன் தீட்டாவும் என்ன தான் இங்கே நெகட்டிவ் தான், காசையும் சீக்கண்டையும் தவிர இது எல்லாமே நெகட்டிவ். டேன் தீட்டாங்கிறது என்னது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ என்ன வரும், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இந்த ரெண்டு தெரிஞ்சதுனாலே நம்ம மீதியோட ஃபார்முலாவை எழுதிடலாம். ஓகேவா, டேன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, காட் தீட்டாங்கிறது டேனோட இன்வர்ஸ். அப்படியே இதை தலைகீழ போட வேண்டியதான், அதுக்கும் மைனஸ் தான், ஏன்னா 4th quadrantலேயே. அதனால் நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் ஏற்கனவே இருக்குது, அதனால் கொசீக்கண்ட் மட்டும் எழுதிக்கலாம். கொசீக்கண்ட் தீட்டாவும் என்ன தான் இங்கே நெகட்டிவ், சைனோட இன்வர்ஸ் தான் இது கொசீக்கண்ட். ஸோ ஹைப்போட்டனியஸ் பை ஆப்போசிட். இந்த பேசிக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்தது நம்ம போடும்போது குழப்பம் வராது. பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் பெரிய பெரிய சம்லாம் நம்மளால் போட முடியும். ஓகேவா, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஆஃப் ஆப்போசிட் சைடு என்னது இங்கே எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் 12, ஹைப்போட்டனியஸ் வந்து 13. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா அட்ஜசன்ட் என்னது 5 பை ஹைப்போட்டனியஸ்ங்கிறது 13. டேன் தீட்டா என்னது மைனஸ் ஆஃப் ஆப்போசிட் என்னது 12, அட்ஜசன்ட் சைடு வந்து 5. காட் தீட்டா என்னது இதனுடைய அப்படியே ரிவர்ஸ், ஸோ மைனஸ் 5 பை 12. கொசீக்கண்ட் என்னது சைனுடைய அப்படியே இன்வர்ஸ் மைனஸ் 13 பை 12. ஓகேவா.